வந்துட்டியா? வரேண்ணா. ஹாய், எல்லாருக்கும் மதியம் வணக்கம். சாப்பிட்டீங்களா? என்ன வீட்டுக்கு போலியா சாப்பாட்டுக்குன்னு பார்க்குறீங்களா? நம்ம ஹோட்டலுக்கு வந்துருக்கோம். இன்றைக்கி பிரியாணி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சம்பளம் ஆச்சுன்னா அடுத்த நாளில் அவங்களுக்கு வந்து பிரியாணி சாப்பிட வருவோம். சரி, இந்த வாட்டி கொஞ்சம் லேட் ஆகிப்போச்சு. பெங்களூரில் வந்து ஒருத்தர் வந்து ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருந்தார். பிரியாணிக்கு இந்த பிரியாணி கபாப் கொடுக்குறாங்க. அது எங்கள் வீட்டாண்டா தான் இருக்குது. என்னடா இது இத்தனை நாளாக நம்ம இருக்கிறோம், ஆனால் அந்த பிரியாணி கடை தெரியும், அங்கே ஃபுட் ரிவ்யூ பண்ணுற மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதான்ட்டு நான் எப்பயும் அந்த பிரியாணி கடையில் வாங்கி சாப்பிட்டதில்லை. நான் எல்லா பிரியாணி கடை மாதிரி தான் அதையும் நான் நினச்சேன். அது மட்டும் நேற்று யூடியூப்பில் பார்த்தேன். நான் ஒருத்தர் ஃபுட் ரிவ்யூ பண்ணியிருந்தார். இது வந்து பெங்களூரில் இருக்குது இந்த பிரியாணி கடை, இங்கே வந்துட்டு இவ்வளோத்துக்கு தராங்க, கபாப் இவ்வளோ தராங்க, பிரியாணி நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. சரி, நம்ம வீட்டாண்ட தானே இருக்குது அந்த கடை அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம வீட்டாண்ட இருக்குது பண்ணமாம்மா இந்த கடை அப்படின்னா. ஆமாம்மா, இந்த கடை எனக்கு தெரியும், எங்கள் வீட்டுக்கார சொன்னார். எனக்கு அப்புறமா அட்ரஸ் சொன்னார் வீட்டில். எங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் தாங்க இருக்குது அந்த கடை. சரி, நாம் போய் இன்றைக்கி இந்த கடையில் போய் பிரியாணி சாப்பிட்லாம் நானும் எப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். பார்த்தா கடை முடிஞ்சிருந்துச்சு. அது 12 மணிக்கு தான், 11:45 தான் செஞ்சு இறக்குவாங்களாம். 12 மணிக்கெல்லாம் காலி ஆகணும். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. சரின்ட்டு நாங்கள் 1 மணிக்கு போனாக்கா ஒய்யாரமாக ஆட்டிக்கிட்டு எங்களுக்கு கிடைக்கும் பிரியாணி கிடைக்கல. சரி விடு, அடுத்த வாரம் 10 மணிக்கே வந்து படுக்க போட்டலாம் வா மணி. ஆனால் முன்வச்ச காலை பின்வைக்கக்கூடாது, பிரியாணி சாப்பிட்றதான் வேறு கடைக்கெலாம் வந்து சாப்பிடலாம் வாடின்னு சொல்லிட்டு இங்கே இன்னொரு கடை இருக்குது, அவங்க பிரியாணி சாப்பிட்டு வந்தோம். நானே அப்படின்னா இதாங்க ஸ்டோரி. பிரியாணி வர போகிறோம், பிரியாணி சாப்பிட்றேன் நான். ஆனால் நான் பிரியாணி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிடக்கூடாது, இருந்தாலும் பரவாயில்ல. ஃப்ரெண்டு கூட எல்லாருமே சாப்பிட்லன்னா அவன் ஃபீல் பண்ணுவான் இல்லையா? ஒருத்தர் சாப்பிட்டு ஒருத்தர் சாப்பிட்லன்னா எப்படிங்க? அதனால காட்டுறேன். புது 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 வேண்டாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய் பாய். வேண்டாம் சரி சரி, நானே உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நான் சாப்பிட்றேன்.